இனிய தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, உங்கள் கையில் இருக்க பழைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை கலர் ஃபோட்டோவை மாற்றுறதா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை கலர் ஃபோட்டோவை மாற்றுறது தான் பார்க்குறோம். முதல்ல கூகுளில் போயிட்டு ரஜினி பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோன்ட்டு சர்ச் பண்ண போகிறேன். சர்ச் பண்ண உடனே லோட் ஆகுது. போத்தா மாதிரி இதெல்லாம் போட்டிங்கன்னா வராது. அதனால் நீங்கள் க்ரீன் ஷர்ட்டு, ப்ளூ ஷர்ட், ரெட் ஷர்ட் இந்த 3 ஷர்ட்டில் எது வேணாலும் நீங்கள் போடுங்க, நல்லாயிருக்கும். ப்ளூ ஷர்ட் மட்டும் வேணாம், ஏன்னா ப்ளூ ஷர்ட் நம்ம பேக் ஸ்க்ரீனுக்கு கொடுத்துருவோம். இப்போ இந்த ஃபோட்டோ எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். டவுன்லோட் பண்ணோடனே மேலே பார்க்கலாம், டவுன்லோட் இருக்கும். டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆனோடனே அதை பண்ணிட்டு பிக்சார்ட் ஆப்போட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிக்சார்ட்குள்ளே நம்ம ரஜினி சார் ஃபோட்டோ வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, டூல்ஸ் அழுத்திட்டு அதில் அட்ஜஸ்டன்ட் இருக்கும், அதில் பண்ணிவிட்டு டெம்புன்னு லாஸ்ட்டில் இருக்கும், டெம்புன்ற ஆப்ஷனை கொடுத்து ஃபுல் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்க இரேசர் ஆப்ஷன் மாதிரி மேலே ஒன்று இருக்கும். அது நீங்கள் இரேசர் ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணணுன்னா டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டச் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒன்று வரும். இதில் நீங்கள் இன்வெர்ட் கொடுங்க. இன்வெர்ட் கொடுத்ததுக்கப்புறமா ரீஸ்டோருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் ஆர்ட்னஸ் உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு, சைஸ் எவ்வளோ வேணுமோ வச்சுட்டு கலர் பண்ண ஆரம்பிங்க. நான் கலர் பண்ணுறேன். இப்போ கழுத்தெல்லாம் நம்ம கலர் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ அப்படியே நம்ம ஃபுல்லு இப்போ நம்ம முகம் சைட்லலாம் கலர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல் இதுக்கும் நம்ம கலர் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் பண்ணிக்கிட்டே வரணும். கலர் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நல்லா ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கலர் பண்ணி முடித்ததுக்கப்புறமா சைட்லலாம் ஒரு சில இடத்துல சைஸ் சின்னது பண்ணி கலர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீசை தாடியில் இரேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஃபுல் முகத்துக்கும் கலர் அடித்து முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மீசையில் இருக்க இதெல்லாம் எடுத்துடுறோம், இரேஸ் பண்ணிடலாம். இரேஸ் ஆப்ஷன் கொடுத்துரும். உங்களுக்கு வேணுன்ற சைஸ் வச்சு இரேஸ் பண்ணிடுங்க. உடல் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்ததுன்னா இரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ புருவத்தை முடிச்சிருங்க. புருவம் பண்ணும்போது கொஞ்சம் சுற்றிலாம் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம என்ன கலர் கொடுத்துக்கோங்க. அப்புறம் கண்ணு தான் ஒரு ஃபோட்டோவுக்கோ ட்ராயிங்க்கோ முக்கியமான ஆப்ஜெக்ட்டு. அந்த கண்ணை நீங்கள் நல்லா இது பண்ணி, இப்போ நான் பெயிண்ட்லாம் பண்ணிடுறேன். கண் இப்போ ரெடி பண்ணி அழிச்சிருங்க. கண்ணில் இருக்க இங்கெல்லாம் கண்ணில் இந்த இடத்துல எனக்கு லேசாக அழிச்சிக்கிட்டே வர மெதுவாக. இது புருவத்துக்கிட்ட இருக்க புருவம், கண், முகம்தான் ஒரு ஃபோட்டோவுக்கு இது மெயின். அந்த உயிர் இப்போ நம்ம ஃபுல்லாக எனக்கு அழிஞ்சிச்சு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் புருவோம். அதனால் நான் அதை ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கண்ணில் இருக்கிறத நீங்கள் லேசாக இரேஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ இந்த கண்ணுக்கும் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது உடடு கண்ணுக்கெல்லாம் அடுத்தது நல்லா ரொம்ப அழிஞ்சிருச்சு. அதனால அந்த இடத்துல மட்டும் நான் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த முடி இதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இதோ காலர் கிட்ட லேசாக இருக்குதா, அதெல்லாம் நான் அழிச்சிக்கிறேன் லேசாக. இப்போ நம்மள்ட்ட நல்லா அழிச்சிட்டோம். எல்லா இடத்துலையும் எங்கேயாவது இருந்ததுன்னா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போயே அழிச்சாதான் அப்புறமா அழிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இவ்வளோ தூரம் அழிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் இப்போ நம்ம அழிச்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதில் இருக்க லேசாக நான் அழிக்கிறேன். முடியில் லேசாக பட்டுருச்சு, கருப்பில் இதில் இருக்குது பட்டுருச்சு. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அழிச்சிடுறேன். நல்லா கிளியராக அழிச்சு அழகாக ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் நல்லா கிளியராக அழிச்சிட்டேன். கிளியராக அழிச்சு முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் இருக்கணும், அதையும் அழிக்கிறேன். இது உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக கொஞ்சம் விற்று கேட்கும். ஏன்னா நான் நல்ல மைக் யூஸ் பண்ணல, ஒரு ஹெட்செட்டை தான் மைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் ஹெட்செட்டை எப்படி தான் மைக்காக யூஸ் பண்ணுவேன்னு கேட்கலாம். மைக் நான் வீட்டிலே செஞ்சது. அந்த மைக்கு எப்படி செய்யணுன்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக செஞ்சு தரேன். செய்கிற வீடியோ உங்களுக்காக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கிளியராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம போயிட்டு நெக்ஸ்ட் நம்ம டூல்ஸ் ஆப்ஷன் போயிட்டு இதில் இருக்க
கேர்வுன்ற இருக்கும். அந்த கேர்வில் போயிட்டிங்கன்னா மேலே 3 இருக்கும். இல்லை நம்ம பச்சை கலர் எடுத்துக்கலாம். பச்சை கலர் எடுத்துகிட்டு அந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சோடனே இப்படி தான் இருக்கும். இப்போ மறுபடியும் மேலே இருக்க எரேசன் ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா இன்வெர்ட்டுன்றதை கொடுங்க. இன்வெர்ட் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம இப்போ ஷர்ட்டுக்கெலாம் கொடுக்க போகிறோம். ஷர்ட்டில் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணுற இடத்துல செட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த கலர் வேணாம், எனக்கு வேறு கலர் வேணும், அதெல்லாம் இதுலேயே செட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கலர் ஒரு சில நேரம் பிடிக்காது. ஃபஸ்ட்டு அடிச்சிடுவேன், அப்புறம் பிடிக்காமல் போய்டும் ஒரு சிலருக்கு. அதெல்லாம் பண்ணோன்னா திருப்பி மாற்ற முடியாது. புதுசாக எடுத்து ரெடி பண்ணணும். முன்னாடியே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் தான் இல்லைனா இன்னொரு வாட்டியை எடுத்து பண்ணி அதுக்கு சாண்டில் கலர் கொடுத்து அழிச்சு ரொம்ப தொல்லை பிடிச்சி. இப்போ நம்ம நல்லா எரேஸ் ஆப்ஷன் கொடுத்து நான் இதில் கொஞ்சம் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடம்லாம் சைட்லலாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது, அதெல்லாம் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இதெல்லாம் பண்ணி நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இது நீங்கள் கம்ப்யூட்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்யூட்டரில் சிஸ்டத்தில் லேப்டாப்லேயே நீங்கள் பண்ணலாம். இது ஃபோனில் கூட பண்ணலாம். ஃபோனில் பண்ணுறதுனா கொஞ்சம் கை வலிக்க பண்ணணும். லேப்டாப்னால் அழகாக. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கரெக்டாக அளவுக்கு இந்த அளவு போடும் அந்த அளவு போடும்லாம் நீங்கள் மவுஸ்லேயே செட் பண்ணிக்கலாம். ஆனால் இதிலலாம் அந்த மாதிரி செட் பண்ண முடியாது. நீங்கள் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுற ஆப்ஷன். இப்போ எனக்கு இந்த கலர் பிடிக்கலன்றனால நான் வேறு கலர் மாற்றிக்க போகிறேன். இல்லையே லைட்னஸ் கொஞ்சமாக கொடுத்து ஆட்னஸ் கொஞ்சம் ஹைட்டாக கொடுத்து லைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக ஒப்பாசிட்டி சைஸ் அதெல்லாம் கொடுத்து எனக்கு இந்த ஒப்பாசிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி கலர்லாம் இது பண்ணுறதுக்கும் அழகாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி லைட் கலர்ஸ்லாம் இது நல்லாயிருக்கும். இப்போ இல்லை நல்லா மெதுவாக அழித்து அதை ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி டார்க்காக இருக்கிறதெல்லாம் நல்லா டார்க் பண்ணி வரணும். நான் இவ்வளோ டார்க் பண்ணிட்டேனே. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியும். எனக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ ரெடி பண்ணுறது, இது நெகட்டிவை ஃபோட்டோவாக மாட்டுறது, ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணுறது ஈஸியாக அப்படிலாம் எல்லா வீடியோவும் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கமெண்ட்டாவது நீங்கள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் நான் வீடியோ பண்ண முடியும். இந்த மாதிரி வீடியோ வேணும் எனக்கு அப்படின்னு ஒருத்தர் சரண்ற பேரில் ஒருத்தர் போட்டிருந்தாரு. எனக்கு கொலு செட் பண்ணுறது எப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் கொலுலாம் நாங்கள் அடிக்கடி வைக்க மாட்டோம். இல்லைன்னா உங்களுக்காக அந்த மாதிரி கொலு வீடியோவே நான் போடுவேன். எங்கள் வீட்டில் கொலு செட் பண்ண மாட்டோம். உங்களுக்காக கொலு டால் வேணுன்னா செட் பண்ணோன்னா சரி செட் பண்ணுங்கன்ட்டு கீழே கொடுங்க. எஸ் ஓகே அப்படின்னு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரண்றவர் தான். உங்களுக்கு வந்து தமிழ் பொருளில் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் தான் ஏதாவது ஒரு மெயினான இதை பற்றி சொல்லிருப்போம். அதனால் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள். இல்லைனா கமெண்ட்ஸ்லேயே பின் பண்ண கமெண்ட்ஸுன்னு வாங்க பாருங்கள். அந்த கமெண்ட்ஸ் செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கமெண்ட் செக் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும் சீக்கிரமாகவும் இது பண்ணிடலாம். ஓகே அப்படின்ட்டு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த ஷர்ட்லாம் முடிக்கிறேன். ஷர்ட்டுக்கு இப்போ எரேஸ்லாம் பண்ணி ஷர்ட்டில் இருக்க இதுவெல்லாம் இது இப்போ கிளியராக நான் ரெடி பண்ணிடுறேன். இது பாருங்கள், காலர் கிட்டலாம் நல்லா கிளியர் பண்ணணும். எண்டில் ரொம்ப டார்க்காக கொடுத்துறேன். காலர் கிட்டலாம் அதிகமாக கொடுத்துருக்கேன். உங்களை ஏதாவது டேமேஜ்டு ஃபோட்டோவை கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க. என் ஃபோட்டோ கிழிஞ்சிடுச்சு, என்ன நெகட்டிவ்டாக இருக்குது, அது எப்படி நீங்கள் ஃபோன்லேயே பண்ணலாமா அப்படின்லாம் கேளுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ சம்மந்தப்பட்ட எந்த கேள்வினாலும் நம்மளுக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் தினமும் நம்ம ஃபேமிலி குரூப்பை நம்ம எப்பயுமே போய் பார்த்துட்டு தான் இருக்கேன். நம்ம யூடியூப் ஃபேமிலியை இல்லை நம்மளுக்கு இன்றைக்கி வரைக்கும் நம்மளுக்கு 47 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. இந்த 47 சப்ஸ்கிரைபர் வந்ததே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. நான் உங்களுக்கு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சுன்னா என்ஜாயிங் வீடியோ, செலிப்ரேட்டிங் வீடியோ மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 50 சப்ஸ்கிரைபர் வந்த உடனே இப்போ நம்ம வந்து ஷர்ட்ஸில் சைட்லலாம் கொஞ்சம் விட்டுட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் டார்க்னஸ் கொடுத்துக்கிறேன். டார்க்னஸ் பண்ணி அழகாக செட் பண்ணிடலாம். செட் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜூம் ஆப்ஷன் இல்லை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கவும் மாட்டேங்க, லைக்ஸும் வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ஹாய் ஹவ் ஆர் யூ அந்த மாதிரி மெசேஜ் தான் அனுப்புகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுமோ அந்த மாதிரி வீடியோஸ்க்கு கமெண்ட் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வீடியோ போடலாம், ஒரு நாளைக்கு அந்த மாதிரி வீடியோ போடலான்ட்டு நான் யோசித்து வச்சுருக்கேன். அதை பற்றி ஒரு நாள் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ நம்ம வந்து ஷர்ட்ஸில் சைட்லலாம் இன்னும் கூட டார்க் பண்ணிக்கலாம். சைட்ஸ்லாம் இதெல்லாம் இப்போ நம்மள்ட்ட நல்ல கிளியர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அழகாக நம்ம ஷர்ட்ஸ்லாம் வச்சு கொடுத்துறோம். நீங்கள் ஷர்ட்ஸ்லாம் வச்சுட்டு அடுத்ததாக எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போயிட்டு கலர்ஸ்ன்னு லாஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கலர்ஸில் போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகுது. இப்போ கலர் ஐஸ்ன்னு இருக்கு. இதை வந்து டச் பண்ணிக்கோங்க. கலர் ஐஸ்ன்ற இந்த ஆப்ஷனை மட்டும் கலர் ஐஸ்ன்ற ரஜினி சார் வந்து ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை டச் பண்ணிட்டு மேலே இரேசர் ஆப்ஷனை மறுபடியும் டச் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் டச் பண்ணிட்டு இன்வெர்ட் கொடுத்துறேன். மறுபடியும் இன்வெர்ட் கொடுத்துட்டு இது ரீஸ்டோர் மறுபடியும் டச் பண்ணிட்டு பேக்ரவுண்டுக்கெலாம் நம்ம கலர் அடிச்சிடலாம். பேக்ரவுண்டு கலர் அடிக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பேக்ரவுண்ட் கலர் அடிக்கும் போது திடீர்னு போயிட்டு லலாம் பட்டுரும், முடியலலாம் பட்டுரும். அதனால் அசிங்கமாயிடும்னு நான் பயப்படுவீங்க. அதெல்லாம் ஆனாலும் நீங்கள் ஈஸியாக அழிச்சிடலாம். அழிச்சாதான் இருக்கிறதும் போயிடுமேன்னு நீங்கள் நினைப்பீங்க. அழிச்சா இருக்கிறது போகவே போகாது ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம செட் பண்ணிட்டனால அது ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கணுமே தவிர அழிஞ்செல்லாம் போகாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்ல இந்த மாதிரி டார்க்காக கொடுத்துட்டு சைடில் இருக்கிறதுலாம் லேசாக மெதுவாக நீங்களே அழிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோஷாப்பில் கொண்டு போய் நீங்கள் இந்த கொடுத்தாலும் இந்த மாதிரி தான் மெதுவாக பண்ணி அழிச்சு தான் ரெடி பண்ணி தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். இப்படி இருந்தால் நம்ம வீட்டிலே ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த கொரோனா காலத்தில் எல்லோரும் வீட்டிலே இருக்கிறது நல்லது தான். வெளில நம்ம இப்போ போனால் கொரோனா வேறு பரவுது. வெளில நிறைய பேர் போக முடியாது. அதனால் பழைய ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குதே எப்படி கலரில் மாற்றுறது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஃபீலிங்கே உங்களுக்கு தேவையில்லை. ஈஸியாக நீங்கள் அழகாக வீட்டிலே செஞ்சிடலாம். இதெல்லாம் அவ்வளோ கஷ்டமான விஷயமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயந்தான். நீங்கள் வந்து சைடில் இருக்கிறது அதெல்லாம் வரல இரேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த எப்பேற்பட்ட நீங்கள் பெரிய யூடியூபர்ஸாக இருந்தாலும் ஒரு ஸ்மால் யூடியூபர்ஸாக இருந்தாலும் இதான் மெத்தடு. உங்களுக்கு வந்து உங்கள் சேனலை ப்ரமோட் பண்ணோம், என் சேனலை ப்ரமோட் பண்ணோம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நம்ம சேனலில் ப்ரமோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், என் சேனலை ப்ரமோட் பண்ணணுன்னு சொல்லி உங்கள் சேனல், உங்கள் டீட்டெயில்ஸ், உங்கள் சேனல், அப்புறம் உங்களுடைய சேனலுடைய லிங்க்கு, நேமு எல்லாத்தையும் டைப் அடித்து எனக்கு அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என் நேமு, உங்களுக்கு எத்தனை வயசு அதை டைப் அடித்து அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு ப்ரமோட் பண்ணுறேன் என் சேனலில் ஃப்ரீயாக தான். நான் யார் கையிலும் இதெல்லாம் பண்ணலை. காசு அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. நம்மள்ட்ட ஃப்ரீ தான் நம்ம சேனலில். ஆனால் நம்ம வந்து ஃப்ரீயாக தான் பண்ணுவோம். வேறு எதுவும் பண்ண காசுலாம் வாங்குற மாட்டோம். ஒரு சின்ன சின்ன சேனல். இப்போ நாம் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம அவங்க ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்கும்டா இல்லை. அதனால தான் இப்போ அவர் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவர் சேனல் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதுப்பா நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி ப்ரமோட் பண்ணுங்கள். உங்கள் சேனல்லேயும் என்னை பற்றி ப்ரமோட் பண்ணுங்கள். நான் என் சேனலில் உங்களை கண்டிப்பாக ப்ரமோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் நீங்கள் ப்ரமோட் பண்ணுங்கள் நண்பா, ப்ரோ, அந்த மாதிரி நீங்கள் எனக்கு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்புறம் உங்களுக்கு ரிப்ளை இது ப்ரமோட் பண்ணுறேன். எல்லாம் லேசாக இரேஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரேமெல்லாம் லேசாக இரேஸ் பண்ணிக்கிட்டே வரோம். இப்போ ஃப்ரேமில் கொஞ்சம் டார்க்னஸ்க்கு இங்கே எனக்கு அழிக்கும் போது லேசாக அங்கே அழிச்சிருச்சு. அதனால் ரீஸ்டோர் கொடுத்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பிக்சார்ட்லேயே நிறைய வீடியோஸில் எடிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ மாதிரி நான் பேசியிருப்பேன். அந்த வீடியோவில் நான் பிக்சார்ட்டில் ஒரு நல்ல ஆப் தான். நான் இந்த ஆப்புக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். நல்ல ஆப்பு 10 out of 10 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். நல்ல ஆப்ஸ் தான். இந்த மாதிரி நீங்கள் கலர் எடிட் பண்ணுறது அதுக்கெலாம் கைன் மாஸ்டர் நல்ல ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் நான் 10% இது கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாயிண்ட்ஸு. ஏன்னா நான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலே கைன் மாஸ்டர் லோகோ இருக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. காயின் மாஸ்டர் இருக்கிறனால அதுலேயே நான் வீடியோலாம் எடிட் பண்ணிப்பேன் கடன்ட்டு. அதே நேரம் இல்லை எக்ஸ்போர்ட் ஆகிற நேரம் ரொம்ப ஆக மாட்டேங்குது. மற்ற பெரிய வீடியோனா வீடியோ ஜாயினருக்கு தனியாக ஆப் ஏற்றுறேன். அதனால என்னோடய டேட்டா ஸ்டோரேஜ் அதிகமாகி நிறைய வீடியோஸ் டெலிட் ஆகிடுது. நம்ம சேனல்லே ஏற்கனவே ஒரு டெலிட் ஆகிடுச்சு. ப்ராப்ளம் ஆகிடுச்சு. நம்ம சேனலில் இருந்த எல்லா வீடியோவும் கடன்னு டெலிட் ஆகிடுச்சு.
என்ன டெலிட் ஆகிடுச்சின்னு பார்த்தா தான் எம்பி ஸ்டோரேஜ் ஃபுல்லானதுனால டெலிட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கிடச்ச வீடியோ வரைக்கும் நான் உங்களுக்காக வீடியோவில் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவே. இதில் மேலே டவுன்லோட் சேவ் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வச்சு சேவ் பண்ணியிருக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவோ அழகான கலர் ஃபோட்டோவோ நம்ம ஈஸியாக மாற்றிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவே. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர்